சூப்பர். வெரி குட். ஸோ நம்ம என்ன ஃபார்மேட் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் liabilities add funds for contingencies, okay, will give you the liquidity position. இதுதான் படிச்சோம் இல்லையா அன்னைக்கு? ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சம்ஸ் கோத்ரூ பண்ண போறோம். நான் சொல்றேன் சிவா. நீங்க அந்த குட்டி நோட்ல எழுதிட்டீங்களா அந்த ஃபார்மேட்லாம்? இப்போ கரண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஜாஸ்தியா இருந்ததுனாலும் ப்ராப்ளம், கம்மியா இருந்தாலும் ப்ராப்ளம். ஓகே, ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து இஃப் இட்ஸ் ஹை அதனாலும் ப்ராப்ளம், எக்ஸஸா இருந்தாலும் ப்ராப்ளம், கம்மியா இருந்தாலும் ப்ராப்ளம். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது சிவா சொன்னீங்க லாஸ்ட்? எது சொன்னீங்க கணம்? நம்ம புக்ல. ஓகே. மார்ஜின் ஃபார் கண்டிஜென்சினா எனக்கு திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா அதாவது அன்சர்டினிட்டியா ஏதாவது ஒரு ஆ, விஷயம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும் இல்லையா கண்டிப்பா பிசினஸ்னா. அப்ப அதுக்கு கொஞ்சம் கூட நான் தேவையான அமௌண்ட்டை வந்து அலோகேட் பண்ணி வச்சுக்கிறது. தெரிஞ்சதோ இப்ப வார் மாதிரி டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து வார் டைம் ஆர்கனைசேஷன் வந்து இது ஒரு கண்டிஜென்சி சிச்சுவேஷன் தான் இல்லையா? அப்போ வாரன் எக்ஸாக்டா இருக்காது. ஏதோ ஒரு அன்சர்டனிட்டிக்காக ஒரு எக்ஸஸா ஒரு அமௌண்ட்டை நான் அலோகேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, அப்போ உனக்கு எனக்கு அது வந்து ஈஸியா இருக்கும். அதுவும் வந்து எனக்கு என்னோட லிக்விடிட்டி எஃபெக்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இப்ப நார்மலா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ்ன்றது தான் வந்து என்னோட கரண்ட் அசட்டையும் லைபிலிட்டி குறிக்கிறது. பட் அதை தவிர இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கொரோனா வார் டைம்லயும் நான் ஒரு பகுதி வந்து ஒரு அமௌண்ட், ஒரு பகுதியோ ஒரு அமௌண்ட்டோ நான் அலோகேட் பண்ணி வச்சிருந்தேன்னா, அதையும் நான் என்னோட நெட்வொர்க்கிங் கேபிட்டல் அதையும் ஆட் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து நல்லது. நான் வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஸ்டேஜ்ல இருப்பேன் அப்படின்றதுனால தான் அது மார்ஜின் ஃபார் கண்டிஜென்சின்னு சொல்றாங்க. கண்டிஜென்சி மீன்ஸ் அன்சர்டனிட்டி சிச்சுவேஷன். வரலாம், வராமலும் இருக்கலாம். வார் வரலாம், வராமலும் இருக்கலாம். இல்ல வார் இந்த வருஷம் வரலாம், இல்ல இந்த வருஷம் எண்டில் கூட வரலாம். ஆனா இப்ப நம்ம பிப்ரவரி மந்த்ல அதை நம்ம பிளான் பண்ணி உள்ள இன்கார்பரேட் பண்ணியிருக்கோமா அமௌண்ட் கவர்மெண்ட் பட்ஜெட்ல அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. பட் அவங்க போட்டிருப்பாங்க, நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து போட்டிருப்பாங்க சம் மார்ஜின் ஃபார் கண்டிஜென்சிஸ் அப்படின்ட்டு. ஒரு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கண்டிஜென்சிஸ். இந்த மாதிரி அன்ஃபோர்சீன் சிச்சுவேஷன்ஸை டாக்கிள் பண்றதுக்கு அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அதாவது எப்படின்னா அந்த கரண்ட் அசெட் இப்ப 40 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க சிவா. கரண்ட் லைபிலிட்டி 20 ரூபா இருக்கு. அப்போ இதோட நெட் என்ன? 20 ரூபா கரண்ட் அசெட். அதோட சேர்த்து இன்னொரு 10 ரூபாய் ஆட் பண்றேன்னா 30 ரூபா தான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல். அந்த மாதிரி. இல்ல சிவா, இப்போ நம்ம வந்து இஃப் அதாவது பேமெண்ட் வந்து எனக்கு இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இருக்குல்ல, இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ்ன்றது வந்து எப்படின்னா எனக்கு அந்த இயரை பொறுத்த வரைக்கும் அது என்னோட பார்ட் ஆஃப் பிஎன்எல்ல வராது. கரெக்டா? என்னோட பிஎன்எல்ல வராது. அதனால நான் வந்து தட் வில் பி எனக்கு இப்போ நான் அதை இந்த வருஷத்தோட இன்கமோட இது பண்றேன் அப்படின்னா நான் ப்ராஃபிட் என்ன பண்றேன்? ஓவர் ஸ்டேட் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டா? அதனால நான் வந்து அந்த இன்கம் ரிசீவ்ட் அந்த இன்கம் ரிசீவ்ட் ஃப்ரம் அட்வான்ஸ் பேமெண்ட் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸா கரண்ட் லைபிலிட்டியில டெம்பரரியா பார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளவுதான்.
இப்போ அட்வான்ஸ் பேமெண்ட் இஸ் மேட் டு த கிரெடிட்டார்ஸ். நான் கிரெடிட்டார்ஸ் கிட்ட ஆல்ரெடி அட்வான்ஸா நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அது கரண்ட் அசெட்ல வந்துரும். ஏன்னா எனி டைம் அதே மாதிரி அந்த அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து வில் நாட் பார்ட் ஆஃப் மை கரண்ட் பிஎன்எல். அது எந்த டைமா இருந்தாலும் எனக்கு வந்து என்னோட லயபிலிட்டியை கம்மி பண்றதுல, அதனால இட் வில் பி கம்மிங் அண்டர் மை கரண்ட் அசெட். ஆ கரெக்ட் 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 சிவா. கரெக்ட் கரெக்ட் எக்ஸாக்ட்லி. மித்ரா வரலையா? வந்துட்டாங்களா? ஓகே ஓகே ரைட். ஸோ illustration 1 பார்த்தீங்கன்னா, PQR Limited produces a product with the following revenue cost structure. Raw material ஒரு யூனிட்டுக்கு 115 ரூபா, டைரக்ட் லேபர் 80 ரூபா, ஓவர்ஹெட்ஸ் 37 ரூபா, டோட்டல் காஸ்ட் 232, ப்ராஃபிட் 58 ரூபா. ஸோ டோட்டலா செல்லிங் பிரைஸ் அந்த யூனிட்டுக்கு வந்து 290. என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஆவரேஜ் ரா மெட்டீரியல்ஸ் இன் ஸ்டாக் வந்து ஒரு மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு இது வந்து கொஞ்சம் கேஷ் பட்ஜெட்டோட லிங்க் ஆகும். ஓகேவா சிவா? கொஞ்சம் காஸ்ட் ஷீட்டோட லிங்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் அதுக்கு. இப்போ ரா மெட்டீரியல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 115 ரூபா சொல்றாங்க. அப்போ அவங்க டோட்டலா வந்து இப்போ நீங்க ஒன்னா படிக்கிறேன். ஆவரேஜ் மெட்டீரியல்ஸ் இன் ப்ராசஸ் ஹாஃப் அ மந்த், ரா மெட்டீரியல் 100% டைரக்ட் லேபர், ஓவர்ஹெட்ஸ் 50% கம்ப்ளீட். ஃபினிஷ்டு கூட்ஸ் வந்து இன் ஸ்டாக் ஒரு மாசம் இருக்கும். சப்ளையர் வந்து கிரெடிட் வந்து ஒரு மாசம் கொடுக்குறான். டெட்டாஸ்க்கு நான் கொடுக்குற கிரெடிட் லிமிட் வந்து 2 மந்த்ஸ். டைம் லாக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், ஓவர்ஹெட்ஸ் எல்லாமே அந்த கேஷ் பட்ஜெட்ல அப்ளை பண்ற அதே கான்செப்ட். இன்னை இப்ப என்ன பண்ண சொல்றான்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி கொடு, நீடட் டு ஃபினான்ஸ் லெவல் ஆஃப் 60,000 யூனிட்ஸ் ஆஃப் ஆனுவல் அவுட்புட் அண்ட் ப்ரொடக்ஷன் வந்து த்ரூ அவுட் த இயர் கன்சிஸ்டண்டா எனக்கு இதுவாகிறது. வேஜஸ் அண்ட் ஓவர்ஹெட்ஸ் அக்ரூ யூனிஃபார்ம்லி, டெட்டாஸ் ஆர் டு பி டேக்கன் அட் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இந்த டெட்டாஸ் ஆர் டு பி டேக்கன் டு காஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஒரு டெட்டாஸ் ரிலேட்டடா வேற டிஃப்ரெண்டான கான்டெக்ட் எனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நான் எனக்கு இந்த ஆர் டு பி டேக்கன் அட் காஸ்ட் அப்படின்றது வந்து அந்த காஸ்ட் பிரைஸ். ஆமா, ஆனா இது பயங்கரமா இங்க இம்பாக்ட் ஆகிறதா அப்படின்னா ரொம்ப இல்ல சிவா. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக இம்பாக்ட் ரொம்ப இல்ல. ஓவரால் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல நல்லா அதுக்காக பயங்கரமா நம்ம டீப்பா நம்ம ரொம்ப செக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இந்த டைப் 1 ப்ராப்ளம். இப்ப பாருங்களேன், ஸ்டெப் 1 வந்து ரா மெட்டீரியல் ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபாய். அப்ப 60,000 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா 60,000 இன்டூ 115 போட்டோம்னா 69 lakhs வருது. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் நீடட் டு ஃபினான்ஸ் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி யூனிட்ஸ் ஆஃப் ஆனுவல் அவுட்புட். இப்போ 12 மாசத்துக்கு 69 lakhsனா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 5,75,000. ஸோ இது வந்து ரா மெட்டீரியலோட டோட்டல் காஸ்ட் ஒரு மாசத்தோடது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு மாசத்தோட ரா மெட்டீரியல் காஸ்ட். அடுத்தது ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெட்டீரியல்ஸ் இன் ப்ராசஸ்னாலே ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஹாஃப் அ மந்த்னா ஒரு ஒரு மாசத்துல பாதி அப்படின்றாங்க. ஸோ ரா மெட்டீரியல் 100%, டைரக்ட் லேபர் இது அப்படியே இன்கார்பரேட் பண்றோம். ஒரு யூனிட்டுக்கு அதே 115 ரூபானா 60,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 60,000 இன்டூ 115 69 lakhs. 12 மாசத்துக்கு 69 lakhsனா பாதி மாசம் தானே. ஸோ 0.5க்கு எவ்வளோ? ஒரு 2,87,500. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாசத்துல 50% ஆஃப் ரா மெட்டீரியல் வந்து இன் ப்ராசஸ்ல தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ 2,87,500 அதோட காஸ்ட். அதே மாதிரி லேபருக்கு ஸோ 1 யூனிட்டுக்கு 80 rupees, 60,000 யூனிட்டுக்கு 48 lakhs, 12 இதுக்குன்னா 48 lakhs. ஸோ 0.5 half a month இல்லையா? ஸோ 0.5 2 lakhs. ஸோ 100%க்கு 2 lakhsனா 50% தானே, அப்போ 1 lakh. ஸோ 1 lakh. இது வரைக்கும் புரியுறதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே மித்ரா. ஆ இது ரொம்ப டஃப் கிடையாது இந்த சாப்டர். ஜஸ்ட் ஃபார்மேட் தான். ஒன்னொன்னா அப்படியே நம்ம எடுத்து இப்ப கேஷ் பட்ஜெட் வந்து டஃப்னு சொல்ல முடியாதுல்ல. பட் வி ஹாவ் டு கிளியர்லி
கனெக்ட் த டீடைல்ஸ் அப்ராப்ரியேட்லில. இப்ப அவன் வந்து இப்ப லேக் இன் ஒன் பீரியட்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணும் இல்ல. ஒன் மந்த்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறது. என்னோடதா? ஒரு நிமிஷம் வெளில போயிட்டு வரேன் சிவா. இப்ப எப்படி ஒரு நிமிஷம் இருங்க சிவா, ஒரு நிமிஷம். இப்ப எப்படி கேக்குறது சிவா? அதே மாதிரி தான் இருக்கா? ரொம்ப பேக் ஆகாதா? இப்போ ஓகேவா இருக்கா? இப்ப எப்படி கேக்குறது சிவா? ஹலோ. ம். ஸோ ஓவர் ஹெட் 1 யூனிட்டுக்கு 37 ருபீஸ், 60,000 யூனிட்ஸ்க்கு 22,20,000. 12 மாசத்துக்கு 22,20,000னா அதுவும் வந்து half a month 9 to, so 100% இதுவும் 50% கம்ப்ளீட். ஸோ 50%க்கு எவ்வளோ? ஃபினிஷ் குடுக்கு நீங்க பண்ணுங்க பக்கணும். நீங்களும் மெத்தடாவும் பண்ணுங்க. ஆமா, ஃபினிஷ்டு குடுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு டோட்டல் காஸ்ட் எடுத்துக்கணுங்கண்ணா. ஏன்னா ப்ராடக்ட் காஸ்ட் முடிஞ்சிச்சு மொத்தமா. ஸோ 60,000 யூனிட்ஸ்க்கு இவ்வளோனா 12 மந்த்ஸ்க்கு இவ்வளோனா 1 மந்த்துக்கு எவ்வளோ? அவ்வளோதான். ஆ. போடுங்க மித்ரா. சிவா போடுங்க. ம். மனக்கணக்கே போடுறீங்களா? போடுங்க. இல்ல உங்களுக்கு அந்த ஃப்ளோ வருதான்னு பாக்குறேன். வேற எதுல அதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க அதுல. ஆ. ஆ கரெக்ட். ஈஸியா இருக்கும் சிவா. அது ஃபுல்லாவே ரொம்ப ஈஸி சிவா. அதாவது எப்படி சொல்றேன்னா இது வந்து ம், பயங்கரமா மண்டைய உடைச்சி அப்படிலாம் பண்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான். இதே ஃபார்மேட் தான் சிவா கேட்பாங்க. ரொம்ப இதுல ட்விஸ்ட் எல்லாம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. pretty well ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் இருக்கும். ஆனா என்ன தெரியுமா எல்லாத்துலயும் எஃப்எம்ல பொறுத்த வரைக்கும் எல்லா சாப்டரோட ஐடியா இருந்திருக்கணும் சிவா. இப்ப நான் வந்து லா சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேஜ் ஒன்ல. அதுல வந்து எப்படின்னா கம்பெனி ஆக்டும் பிசினஸ் எத்திக்ஸும் படிச்சாலே நான் பாஸ் பண்ணிடலாம்னு சொல்லுவேன்ல. ஆனா எஃப்எம்ல அப்படி சொல்ல முடியாது. அதான் எல்லாத்துலேருந்தும் ஆமா. எல்லாத்துலேருந்தும் சம் வரும். அவனோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, எஃப்எம் வந்து நம்மளோட கோர் சப்ஜெக்ட். உனக்கு அதாவது ஆஸ் அ ஸ்டூடண்ட் உங்களுக்கு வந்து எல்லாத்தோட டாபிக்கோட ஐடியா இருக்கணும். அது தியரியில ஃபேக்டரிங்கா இருக்கட்டும், ஃபோர்ஃபீட்டிங்கா இருக்கட்டும், பில்ஸ் டிஸ்கவுண்டிங்கா இருக்கட்டும், ஃபங்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்கா இருக்கட்டும், டிஸ்கவுண்ட் டிவிடெண்ட்ஸோட இதுவா இருக்கட்டும், கார்டன் growth மாடலா இருக்கட்டும், கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடலா இருக்கட்டும், பெஞ்ச் பெஞ்ச் மார்க்கிங் பத்தியும் ஐடியா இருக்கணும், பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு பத்தியும் ஐடியா இருக்கணும். எஃப்எம் இன்னோட நீங்க சில கான்டாக்ட்லாம் பார்த்து கான்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் வரும். ஓவார்ல இருந்து கொஞ்சம் எடுத்திருப்பான். இது கொஞ்சம் கொஞ்சம் எங்க டச் அப் ஆகும் உங்களுக்கு. காஸ்டிங் ஆமா. எல்லாமே டச் அப் ஆகும். அதனால எஃப்எம் வந்து நல்ல ஸ்கோரிங் பேப்பர் கூட நான் சொல்லுவேன். உங்களதுல ஸ்டேஜ் 2ல வந்து ஓவாரும் எஃப்எம்மும் கண்டிப்பா ஸ்கோரிங் பேப்பர். கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங்ல ஆடிட்டிங்ல வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஒரு சாப்டர் படிச்சீங்கன்னா கூட ஒரு ஒரு வஸ்கம் சினாரியோ சொல்றேன். கடைசி மாடியூல் இருக்குல்ல ஆடிட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அது படிச்சுட்டு அப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல லாஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல எல்லா ஹெட்ஸும் தரவு பண்ணிட்டீங்கனாலே ஈஸியா கிராக் பண்ணிடலாம். அந்த குட்டி குட்டி சம்ஸ்லாம் வச்சு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப கஷ்டமான சம் பிக் பண்ணாமயே கிளியர் பண்ணிடலாம் கார்ப்பரேட் அக்கவுண்ட்ல. ஆமா, ஆமா. ஸ்கோர் பண்ணிடலாம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் கேட்கவே வேணாம் சிவா. ஆ, இந்த குட்டி குட்டியா கேட்பான். இவிஏ என்ன? ஆர்ஓ என்ன? அது மாரி அந்த பாயிண்ட்லயே கிட்டத்தட்ட ஒரு 20, 22 மார்க் வருது. மேனேஜ்மெண்ட் அக்கவுண்ட். அது திரும்ப மார்ஜினல் காஸ்டிங். மார்ஜினல் காஸ்டிங் கொஞ்சம் ஒரு சம் வந்து கொஞ்சம் நல்லா நல்லா திங்க் பண்ற மாரி தான் இருக்கும் உங்களுக்கு.
நான் வந்து ரிவிஷன் டைம்ல அந்த சிலது சொல்றேன் உங்களுக்கு. அதே மாரி ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல இருக்கிற சம் ரொம்ப குழப்பாது. லிட்டில் பிட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தான் இருக்கும். அதனால ஸ்டேஜ் 1 விட ஸ்டேஜ் 2 வந்து ஈஸியா கிராக் அவுட் பண்ணிடலாம். ஆ சோ இப்ப இங்க அடுத்தது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது பாத்தீங்கன்னா டெட்டாஸ் வந்து டோட்டலா நான் இதுதானே சேல் பண்ண போறேன். அதனால செல்லிங் இது காஸ்ட் பிரைஸ் தான் நான் இது பண்ணிக்க போறேன். ஒரே நிமிஷம். இதுக்கு வந்து என்னோட பர்ச்சேஸ் காஸ்ட் கம்ப்ளீட்டா வரும். ரா மெட்டீரியலோடது கிரெடிட்டா இருக்கு. டெட்டாருக்கு என்னோட காஸ்ட் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 232 rupees. ஸோ 60,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 12 மந்த்ஸ்க்கு இவ்வளோன்னா அவங்க என்ன சொல்றாங்க? 2 மந்த்ஸ் நான் டைம் கொடுக்குறேன். அப்ப 2 மந்த்ஸ்க்கு சம் 23 lakhs 20,000 வரும். அதுல இந்த டெட்டாஸ்க்கு வந்து கனெக்டடா கேஷ் சேல்ஸா கிரெடிட் சேல்ஸா என்ன வருதுன்னு பாத்துக்கோங்க. ஓகே, அவன் என்ன சொல்றான்? 1/4 ஆஃப் சேல்ஸ் வந்து கேஷ் பேசிஸ்ன்றான். சி இட் இஸ் மோர் லைக் கேஷ் பட்ஜெட் நீங்க போடுற மாதிரி கூட நான் சொல்லலாம். ஓகேவா? அதான் சொல்லிட்டேன்ல, கேஷ் பட்ஜெட்டிங் கொஞ்சம், காஸ்ட் ஷீட் கொஞ்சம், மார்ஜினல் காஸ்டிங் எல்லாமே கலந்த ஒரு கலவை தான் ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேட்ஸ். ஸோ கிரெடிட் சேல்ஸ் 3/4னா இப்போ 23 lakhs 20,000 3/4 எவ்வளோ? 17 lakhs 40,000. அதான் இங்க போட்டிருப்பாங்க. தோ புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ம். இது இந்த மாதிரி ஃபார்முலாவா படிக்காம இப்படி ஐ எம் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன், வேற எதுவும் இல்ல. கடைசியா கேஷ் பேலன்ஸ் அவங்க வந்து 1,60,000 வந்து இஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ டோட்டலா கரண்ட் அசெட்ஸ் நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ் வந்துடும். கரண்ட்ல எப்படி இதே மாதிரி எடுத்துட்டு போகணும். சன்ட்ரி கிரெட்டாஸ் ஒரு யூனிட்டுக்கு 115 ரூபாய். ஏன்னா ரா மெட்டீரியல் தானே நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து வாங்குவோம்ல. அப்ப 60,000 யூனிட்டுக்கு எனக்கு எவ்வளவு ஆகுறது? 69 லட்சம். 12 மாசத்துக்கு 69 லட்சம்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? நான் ஒரு மாசம் தான் கிரெடிட் பீரியட் அவன் கொடுக்குறாங்க இல்லையா சப்ளையர், அதனால. சோ அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஒரு யூனிட்டுக்கு 80 ரூபாய் லேபர், 60,000 யூனிட்க்கு 48 லட்சம், 12 மாசத்துக்கு 48 லட்சம்னா டைம் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் வந்து ஹாஃப் அ மந்த். ஒரு மாசத்துக்கு 4 லட்சம்னா அதுக்கு பாதிக்கு பாதி 2 லட்சம். அவுட்ஸ்டாண்டிங் யூனிட்ஸ் அதே மாதிரி 12 ஒரு யூனிட்டுக்கு 37 ரூபாய், 60,000 யூனிட்டுக்கு இவ்வளோ, 12 மாசத்துக்கு இவ்வளோன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? ஏன்னா ஓவரேஜ் வந்து 1 மந்த். ஸோ கரண்ட்ல எப்படி என்ன? அவுட்ஸ்டாண்டிங் ஓவரேஜ், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் பிளஸ் யுவர் கிரெடிட்டாஸ், இது ரெண்டும் கிடைச்சிருத்தா சிவா? அதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுங்க நெட்வொர்க்கிங் கேபிட்டல். ஈஸியா இருக்கா மித்ரா? சூப்பர், ரொம்ப ஈஸி. நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் பாத்துக்கோங்க எதெல்லாம். இப்ப நம்ம வந்து போடுங்க. போடுங்க சிவா. நாங்களே இப்படிதான் கத்துண்டோம் சிவா ஆக்சுவலா. இப்ப நம்ம புக்ல தான் திஸ் இன்டு திஸ்லாம் போடுறாங்கல்ல. நாங்க கத்துக்கும் போது இப்படிதான் கத்துண்டோம். இப்படிதான் கத்துண்டோம். அதனால இப்படியே போடுங்க. ஆ, எடுத்து இது பண்ணிக்கலாம். ஆமா, ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. தப்பு வராம தப்பு வராம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும். ஆனா கண்டிப்பா தப்பு வராது. அது டாம் ஷூரா சொல்றேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் ரொம்ப கிளியர் கட்டா இருக்கும். ஒரு குழப்பம் இல்லாம அந்த மாதிரி. அதுக்காக தான். So ரெண்டாவது sum, A and B Limited decided to purchase a business and has consulted you and one point on which you are asked to advise them. Average number of working capital எவ்வளோ will be required is the first year's working. எப்பவுமே ஒரு ஆர்கனைசேஷனோட முதல் என்ன சொல்ற என்னது முதலும் முடிவே ஒன்றேன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் foremost இது வந்து எப்படின்னா, ஒன்ஸ் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், மெமரண்டம் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் அதெல்லாம் வந்து லீகலா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட முதல் வேலை வந்து இந்த எஸ்டிமேட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் பண்ணுவாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அதே ஃபார்மேட் பண்ணோம். கரண்ட் அசெட்ஸ், கரண்ட் லைபிலிட்டி, அதுலேருந்து இது மைனஸ் பண்ணி வருது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். இதுல வந்து கண்டின்ஜென்சி அலவன்ஸ் அவன் கொடுத்துருக்கிறதுனால இந்த சம்ல வந்து and 12% to your computed figure to allow for contingencies கொடுத்துருக்கிறதுனால கீழே நம்ம வந்து அந்த நீங்க கேட்டீங்கல்ல சிவா,
அலவன்ஸ்ன்னு போட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். இப்ப பாருங்க இந்த சம்ம கரண்ட் அசெட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டோடது. அவங்க என்ன சிவா? ஜூம் பண்ணிட்டோமா? ஆ. இப்ப தெரியுதா சிவா? இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டோமா? ஆ. இப்போ ஸ்டாக்க பொறுத்த வரைக்கும் 6000 7000 டைரக்டா போட்டுக்கோங்க. ஆவரேஜ் கிரெடிட் கிவன் கிவன்னாலே என்ன அர்த்தம்? நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். இன்னொரு பார்ட்டி தான் என்கிட்ட வாங்கியிருக்கான். கரெக்டா? இப்போ அவனுக்கு இன்ஹான்ஸ் சேல்ஸ்னா 6 வாரம் கிரெடிட் கொடுக்குறேன். எக்ஸ்போர்ட்னா 1.5 வாரம் கிரெடிட் கொடுக்குறான் இல்லையா? ஸோ 52 வாரத்துக்கு 3,12,000 ரூபாய்னா 6 வாரத்துக்கு ஏன் சிவா நான் இங்க 6 வாரம் போடுறேன். இங்க அமௌண்ட் ஃபார் த இயர். அப்போ இயரா ஒன்னு சம்டைம்ஸ் டேஸ்ல எக்ஸ்பிரஸ் பாற மாதிரி இருக்கும் சிவா. சம்டைம்ஸ் மித்ரா சம்டைம்ஸ் வந்து வீக்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அது நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா. அவங்க சொல்ற ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணணும். ஆனா இது இயரா இருக்கா இல்ல லைக் மந்த்லியா கொடுத்துருக்காங்களான்றத நம்ம கரெக்டா பாத்துக்கணும். சரியா? அதுதான் ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணும். ஸோ 52 வீக்ஸ் இயர்ன்றதுனா என்ன அர்த்தம்? 52 வீக்ஸ் 365 டேஸா. இங்க அவங்க வீக்ஸா கொடுத்துருக்கனால நம்ம 52 வீக்ஸா எடுத்துக்கிறோம். அப்போ 3,12,000னா 6 வீக்ஸ்க்கு எவ்வளோ? 36,000. 52 வீக்ஸ்க்கு 78,000னா 1.5 வீக்ஸ்க்கு எவ்வளோ? this into this divided by 52. இதுல டவுட் இருக்கா? இப்ப புரியுறதா? ஓகே. மித்ரா 365 365 days 78,000 கண்ணா. அவங்க அங்க கொடுப்பாங்க டேஸ்ன்னு கொடுப்பாங்க. 15 டேஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா 15 into 78,000 divided by 365. ஓகேவா? இப்ப அடுத்தது வந்து ஆவரேஜ் கிரெடிட் முடிச்சிட்டோமா? இந்த வேஜஸ் ஸ்டாக் ரெண்ட் அண்ட் இது இந்த பார்ட் எல்லாமே இங்க வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளோட லயபிலிட்டி இல்லையா? நம்ம பே பண்ண வேண்டியது. அதனால இங்க வராது. அடுத்தது பேமெண்ட் இன் அட்வான்ஸ் ப்ரீபெய்ட் பாருங்களேன். பெய்டு குவார்டர்லி இன் அட்வான்ஸ். அப்பனா 4 குவார்டருக்கு 8,000னா ஒரு குவார்டருக்கு எவ்வளோ? 2,000. அதான் 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 சிவா ஒரு நிமிஷம். ஒரு வருஷத்துல 4 குவார்டர்ஸ்னு எடுத்திருக்காங்க. ஒரே நிமிஷம் சிவா. ஒரு வருஷத்துல sundry expenses paid quarterly in advance. அட்வான்ஸா பே பண்றாங்க. You are given the following estimates. Add the average. ஆமா சிவா கரெக்ட். ஆமா ஒரு வருஷம் 4 குவார்டர் இல்லையா? 8,000. அப்போ ஒரு குவார்டருக்கு பெய்டு குவார்டர்லி இன் அட்வான்ஸ்ன்றது வந்து 4 குவார்டர். ஒரு குவார்டருக்கு எவ்வளோன்றது 2,000 ரூபாய். அப்போ கரண்ட் அசெட்ஸ் 53,250. கரண்ட்ல எப்படி அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். 52 வீக்ஸ்க்கு வந்து 2,60,000. 1.5 வீக்ஸ்க்கு எவ்வளோ? 7,500.
அப்புறம் 12 மந்த்ஸ்க்கு 52,000, 1.5 மந்த்ஸ்க்கு எவ்வளோ 6,500. ரெண்ட் அண்ட் ராயல்ட்டி 12 மாசத்துக்கு 12,000, 6 மாசத்துக்கு 6,000. கிளரிக்கல் ஸ்டாஃப் ஹாஃப் அ மந்த் 12 மாசத்துக்கு 6,500, 0.5 மந்த்ஸ்க்கு 62,500, 62,400 into 0.5 divided by 12. ஓகேவா? மேனேஜர் அதே மாதிரி மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ டோட்டல் கிடைச்சதா சிவா? இதுல 12% கண்டின்ஜென்சி அலவன்ஸ். ஓகேவா? அப்படின்னா நான் நெட்வொர்க்கிங் கேபிட்டல்ல இன்னொரு எனக்கு ஒரு 12% தனியா எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 23,950 into 12% will give you 2874. ஸோ இது ஆட் பண்ணோம்னா 26,824. அதான் சிவா. அவ்வளோதான். மித்ரா புரியுதா மித்ரா? Time period of 52 weeks has been assumed in here. Undrawn profit has been ignored in the working capital computation. For the purpose of determining, it is necessary to adjust net profit for இது இந்த அன்ட்ரான் ப்ராஃபிட்ஸ் எடுத்துக்க வேண்டாம். நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்க்கும் அன்ட்ரான் ப்ராஃபிட்ஸ்க்கும் கனெக்ட் இல்லை சிவா. ஓகே, ஆன் அன் ஆவரேஜ் த்ரூ த இயர் அதுவும் ஒர்க்கிங் கேபிட்டலுக்குமான கனெக்ஷன் வந்து கிடையாது. இந்த டீடைல் வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம்ல, இதுக்கும் நான் அந்த அன்ட்ரான் ப்ராஃபிட்ஸ்க்கும் இந்த சம்மோட கனெக்ஷன் தான் கிடையாது. அதான் சொல்றாங்க. ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ், பிகாஸ் ப்ராஃபிட் நீட் நாட் ஆல்வேஸ் பி அ சோர்ஸ் ஆஃப் ஃபினான்சிங் தி லாபத்திலேருந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ் பண்ற நீடு எதுவுமே கிடையாது. அந்த லாபம்ன்றது ப்ரெடாமினண்டா ஒரு கம்பெனியோட லாபம்ன்றது லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்னைக்குமே எடுத்துக்க மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா. லிக்விடிட்டி பொசிஷனுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா கரண்ட் அசெட் மட்டும்தான். என்னோட ஸ்டாக்கு டெட்டாஸ் இது லாபத்தை எதுக்கு யூஸ் பண்ணிப்போனா, புதுசா ஒரு லேப்டாப் வாங்கலாமா, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோமா, அந்த இல்ல டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுமா, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் வந்து நான் லாபம்ன்ற ஒரு விஷயத்த டிசிஷன் மேக்கிங் எடுத்துப்பேனே தவிர ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேட்டுக்கு லாபத்தை எடுத்துக்க மாட்டேன். புரியுதா சிவா? அதான் கொடுத்துருக்காங்க. ம். ஸோ இது ஓகே. 3, 4 சம் பாருங்க, ஈஸியா இருக்கா பாருங்க கணம். தேர்ட் சம் அண்ட் ஃபோர்த் சம். ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க, நான் வெயிட் பண்றேன். அப்போ நடுவில் டவுட் இருந்ததுன்னு கேப்பிட்டான். ஸோ கிரேட்டாஸ்க்கு எப்போவுமே ரா மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம சப்ளையர் கிட்டேருந்து வாங்கிப்போம்ல. ஸோ 5 ரூபாயில் 60%னா இது 60,000க்கு திஸ் இன்டு திஸ். அப்புறம் எவ்வளோ இது அவங்க கொடுக்குறாங்க கிரெடிட் ஃபார் ரா மெட்டீரியல் 2 மாதம். அப்போது 2 மந்த்ஸுக்கு 1,80,000 இன்ட்டு 2 டிவைடட் பை 12. ஸோ 30,000. அப்புறம் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ஸு wages are paid. wages and overage வந்து accrue evenly கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா நான் நிறைய புக்ல பார்த்துருக்கேன். வேஜஸ் வந்து இதுக்கு மட்டும் ஏதோ அசம்ஷன். all required materials are charged in the initial stages and wages and overheads accrue evenly. Wages and overheads are paid at the beginning of the month following.
இதை நான் கொஞ்சம் செக் பண்ணி சொல்றேன், எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனா ப்ரொசீஜர் ஒண்ணுதான் சிவா. ஒரு யூனிட்டுக்கு அது ப்ரொசீஜர் ஒண்ணுதான். நான் இது மட்டும் உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன், கொஞ்சம் எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. 60,000 யூனிட்னா 60,000 இன்டூ 0.5, அப்போ 12 மாசத்துக்கு இதுனா ஒரு மாசத்துக்கு 30,000 டிவைடட் பை 12, 2500. இவங்க வந்து அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஓவர்ஹெட்ஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு ஓவர்ஹெட்ஸ் வந்து 5 இன்டூ 20%. அப்போ 60,000 இன்டூ 1 60,000. 12 மாசத்துக்கு 60,000னா ஒரு மாசத்துக்கு divided by 12 5,000. ஸோ this அப்புறம் this, ஸோ இதெல்லாம் சேர்த்தா 37,500. அப்புறம் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் இதுலேருந்து இது போட்டோம்னா 1,73,000 வருகிறதா? 1,73,750. ஓகேவா சிவா? நான் இந்த அசம்ஷன் மட்டும் கொஞ்சம் ரீகன்ஃபார்ம் பண்றேன். ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஸோ இதுதான் இதோ அசம்ஷன் போட்டிருக்கேன். ஓகேவா? நெட் ஒரே ஃபார்மேட் வச்சுக்கோங்க, மார்ஜினல் காஸ்டிங் மாதிரி. ஓகேவா மித்ரா? அந்த ஃபார்மேட் வச்சு அப்படியே டிராவல் பண்ணிட்டே வாங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம சம்ல படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது காஸ்ட். இது காஸ்ட் டீடைல்ஸ். இங்க போடுறேன் பேசாம. ஃபினிஷ்டு குட்ஸ் பக்கத்துல போடுறேன், பாத்துக்கோங்க. டபுள் ஷிஃப்ட் இம்பாக்ட். நான் செக் பண்ணி சொல்றேன், இருக்கட்டும். ரெட் டபுள் ஷிஃப்ட் இம்பாக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நிமிஷம், நிறைய ஷிஃப்ட்ஸ் இருக்கும். ஓகே, மார்னிங் ஆஸ்திரேலியா ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க, மார்னிங் 5 o'clock ஆரம்பிச்சிடும். யூகே ஷிஃப்ட்னா மத்தியானம் 1 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. யூஎஸ் ஷிஃப்ட்னா ஈவினிங் 6 o'clock ஆரம்பிப்பாங்க. இந்தியன் ஷிஃப்ட்னா மார்னிங் 9 o'clock ஆரம்பிப்பாங்க. ஓகே, சப்போஸ் ஒரு கம்பெனில ஒரு ஷிஃப்ட் தான் ஒர்க் ஆகுது அப்படின்ற போது நம்ம இப்ப பார்த்த சினாரியோ, இப்போ ஒரு ஷிஃப்ட் இல்ல டபுள் ஷிஃப்டா இருக்கும்போது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஜென்ரலா என்ன இருக்கும்? மித்ரா நீங்க சொல்லுங்க. டபுள் ஷிஃப்டா இருக்கும்போது நீங்க உங்களுக்கு டக்குன்னு என்ன தோணும்? கரெக்ட். அதனால என்ன அவுட்கம் வரும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, வாய்ஸ் வாய்ஸ் பிரேக் ஆகுது. மித்ரா மித்ரா மித்ரா, வாய்ஸ் பிரேக் ஆகுதுடா, ஒரே வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களேன். ம், ம். இன்னும் கொஞ்சம் யோசிங்க செல்லம். வேற என்னலாம் இருக்கலாம்? ஒர்க் குயிக்கா முடிக்கலாம். சூப்பர். அப்புறம்
வெரி குட். ஒர்க் குயிக்கா முடிக்கலாம். அப்புறம் காஸ்ட்ல என்ன இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஒன்னொன்னா யோசிச்சு பாருங்க. மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? பெண்டிங் ஒர்க்கோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க செல்லம்? வெரி குட், சூப்பர். அப்புறம் வந்து ஃபிக்ஸட் காஸ்டோட இம்பாக்ட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்டா இல்லையான்றது நான் சொல்றேன். ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்றேன். சூப்பர். இந்த மாதிரி தான் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். டபுள் ஷிஃப்ட்டோட ஒர்க்கிங்கோட அசம்ஷன்ஸ் என்னன்னா, ப்ரொடக்ஷன் வில் பி 10,000 யூனிட்ஸ் பர் மந்த் ஆர் 1,20,000 யூனிட்ஸ் பர் இயர். ஓகே, அப்போ அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் வந்து 60,000 யூனிட்ஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல. சி, இதெல்லாம் ஒரு பால் பார்க் நம்பரா சொல்றாங்க. when we give recommendations, நம்மளால இப்படிதான், ஏன்னா இதை வச்சு தான் நான் ஒரு எஸ்டிமேட் கொடுக்குறேன். அந்த எஸ்டிமேட்லயே இன்னொரு ஒரு கிளாஸா நான் டபுள் ஷிஃப்ட் பண்ணோன்றதே அடுத்த ஒரு எஸ்டிமேட் தான். கரெக்டா? அப்போ என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸும் ஐ கேனாட் கிவ் அஸ் அ ஃபுல் வியூ. இட்ஸ் ஆல் அ பால் பார்க் நம்பர். இட்ஸ் அன் எஸ்டிமேட் தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஆஸ்பெக்டா நம்ம யோசிச்சோம்னா, ஓகே, ஒரு ஷிஃப்ட்ல 60,000 யூனிட்னா அப்புறம் 2 ஷிஃப்ட்னா என்ன பண்ண முடியும்? 1,20,000 டபுள் ஆகலாம், சான்சஸ் இருக்கலாம். கரெக்டா? மைட் பி. பட் மெட்டீரியல்ஸ் மே நாட் பி ரெக்வயர்ட் டபுள் ரேட் லேட் ஆகாது இல்லையா? அப்போ என்னென்ன எடுத்துக்கலாம்னா, இன்வென்ட்ரி கண்ட்ரோல் மெஷர்ஸ்க்காக அதை 2/3 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் என்ன ஆகும்டா, இப்போ ஒரு ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க, முடிக்கலன்றாங்க, இன்னொரு ஷிஃப்ட் ஆள் வந்து அதை டேக் ஓவர் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்படி நடக்குமா? கரெக்டா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் புரியுறதா உங்களுக்கு? ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இப்போ கரண்டா ரா மெட்டீரியலுக்கு வந்து இப்போ 15,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த 60 ஒரு இதுக்குன்னா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க. அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபிக்ஸட் வந்து எப்பவுமே மாறவே மாறாது டபுள் ஷிஃப்ட் ஒர்க்கிங்னால. இதுல அந்த அசம்ஷன்ஸ் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த சம்ம வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இருக்கிற டேட்டா என்ன? சிங்கிள் ஷிஃப்டோடது. டபுள் ஷிஃப்டோடது நம்ம ஒவ்வொரு அசம்ஷன் ரா மெட்டீரியலுக்கு என்ன சொல்றாங்க? இன்வென்டரி கண்ட்ரோல் அதை வந்து 2/3 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 30,000 கரண்டா இருக்கிறது 30,000, அதோட இன்டூ 2/3 பண்ணீங்கன்னா 50,000 ஆகும். புரியுதா? அது அசம்ஷன். இது அகைன் டேக்கிங் இட் அஸ் அசம்ஷன். அதே மாதிரி ரா மெட்டீரியல் 3 into 60,000 by 1/12, அதுல எதுவும் மாறப்போதில்ல. வேஜஸ் அண்ட் ஓவர்ஹெட்ஸ்க்கு தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ சிங்கிள் ஷிஃப்ட்ல வந்து இதெல்லாம் நடக்கிறது. டபுள் ஷிஃப்ட் இருக்கும்போது ஃபிக்ஸட்ல வந்து வேரியபிள் எதுவுமே மாறல, ஃபிக்ஸட்ல மட்டும் 0.25 கம்மியா இருக்கு. எதனால நினைக்கிறீங்க? எதனால இது கம்மியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 50% of overheads are assumed as fixed. This will not increase due to, அதாவது இப்ப கரண்டா வந்து உங்களோட ஃபிக்ஸட் இது எவ்வளோ? ஓவரேஜ்ல ஒரு ரூபான்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதுல 50% ஃபிக்ஸடா அசம்ஷன் எடுத்துக்கிறோம். அசம்ஷன் தான். ரிமைனிங் வந்து வேரியபிள் எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பார்ட் ஆஃப் இட் ஃபிக்ஸட வந்து சிங்கிள் ஷிஃப்ட்ல வந்து 0.5 0.5 1 ரூபி இருக்கும். எப்படி this will not increase. இல்ல அது ஃபிக்ஸட் தான்.
ஆமா. இல்ல இங்க தப்பா போட்டுருக்காங்க. இது ஃபிக்ஸட் தான். இது ஃபிக்ஸட் மாத்திக்கோங்க. இது 0.50 தான். நான் இந்த வொர்க்கிங் சொல்றேன் பாருங்க. ஆனா இந்த அசம்ப்ஷன்ஸ்லாம் எழுதிட்டு எழுதுங்க. ஓகே? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமா 14 மார்க்ஸ் சம் கரெக்ட். டபுள் ஷிஃப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி. This production 3000 units. Selling price, raw material, material in hand, finished goods, credit for material, 3 months. Storage வந்து 20% of selling price. டெட்டாஸ்க்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து 5 ரூபா 1,20,000. this into this 12 மாசத்துக்குனா 3 மாசத்துக்கு this into 3 divided by 12, so 1,50,000. கேஷ் வந்து ஒரு ஆவரேஜ் கேஷ் பேலன்ஸ் வந்து 20,000க்கு 60,000 யூனிட்ஸ்க்கு 20,000னா
அதுவும் assumption double ஆகிறதுன்றது ஒரு assumption. Okay, so 40,000, it's an assumption. So total 5 lakh. So total 3,73,750, but inga 3,85,625. But I'll check on it. But procedure இதுதான். ஓகேவா? ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டி எப்படி வரும்னா, கிரெடிட்டார்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் வந்து 1 யூனிட்டுக்கு வந்து 3 ரூபாய். அப்போ 1,20,000க்கு வந்து 3,60,000. 2 மாசத்துக்கு 3,60,000 into 2 divided by 12, 60,000. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து இது. ஸோ 1,20,000 this into this, ஒரு மாசத்துக்கு this divided by 12. ஓகேவா? 5,000. அப்புறம் ஓவர்ஹெட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் ரிமைன் சேம். ஸோ போன வாட்டி ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வந்து இதில் அப்படியே பாதிக்கு பாதி ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 50% ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் இல்லையா? அப்போ 2,500. அதான் வந்து என்னோட ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட். வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் டபுள் ஆஸ் பிஃபோர். சி உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் அசம்ஷன்ஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. 60,000 யூனிட்டுக்கு என்னோட ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் வந்து ஓவர்ஹெட்ஸ் வந்து அசம்ஷன் தான். 50% ஆஃப் என்னோடது வந்து இல்லை 60,000. ஓகே, 5,000 ரூபாய். 60,000 யூனிட்டுக்கு 5,000 ரூபாய். அதில் 2,500 ஃபிக்ஸடு, வேரியபிள் ஓவர்ஹெட் வந்து 2,500. இப்போ 1,20,000 யூனிட்டுக்கு ஓகேவா? அப்போ ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் அப்படியே தான் இருக்கும், மாறாது இல்லையா? அப்போ வேரியபிளோட என்ன வரும் சிவா? மார்ஜினல் காஸ்டிங் கனெக்ட் பண்ணி சொல்லுங்க. ஆ 60,000 யூனிட்ஸுக்கு 2,500னா 1,20,000 அப்படியே டபுள். this into this divided by 60,000. ஸோ 5,000 ரூபாய். புரியுதா? ஆனா இதுல என்ன அசம்ஷன்? 50% ஆஃப் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இந்த ஓவர்ஹெட் 1 ரூபான்னு சொல்றாங்கல்ல கண்ணா, 20% 5 ரூபாய் 1 ரூபான்னு சொல்றான்ல, அந்த 1 ரூபாயில 50 பைசா வந்து கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ், 50 பைசா வந்து என்னோட வேரியபிள் ஓவர்ஹெட். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்னோட 50% வந்து அதில் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால 5,000 ரூபாயில் 2,500 ரூபாய் கான்ஸ்டன்ட்டு, 2,500 ரூபாய் வேரியபிள் ஓவர்ஹெட். ஆனால் இந்த 2,500 ரூபாய் கான்ஸ்டன்ட்ன்றது இரஸ்பெக்டிவ் ஆஃப் மை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். அதனால அதையே நான் 1,20,000 யூனிட்ஸ்க்கும் பண்ணுறேன். வேரியபிள் யூனிட்ஸ்க்கு மட்டும் இந்த ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணுறேன். புரியுதா? அதே மார்ஜினல் காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங்னு சொல்லலாம், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னு சொல்லலாம், எது வேணா சொல்லலாம் மித்ரா. ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஞாபகம் இருக்காக்கண்ணா, இவ்வளோ யூனிட்டுக்கு இவ்வளோனா வேரியபிள் காம்போசிஷன் மட்டும். மித்ரா அதே கான்செப்ட் தான். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் கான்செப்ட் ஞாபகம் இருக்குல்ல, இவ்வளோட்டுக்கு இவ்வளோ ரூபானா அப்போ இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதுக்கு எவ்வளோ வேரியபிளுக்கு மட்டும் மாறுமே, ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்கே பண்ணுறோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ஓவர்ஹெட்ஸ் வந்து 2,500. ஸோ இதில் நான் இங்கே ஒர்க்கிங் இங்கே போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ
ஸோ ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் சேர்த்து எனக்கு எவ்வளோ வருது? இங்கே ஒரு 5000 சேர்த்தா 7500 ரூபா வருது. அப்போ 72,500 இது. அப்போ என்னோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ? திஸ் மைனஸ் திஸ் இஸ் 3,01,250. ஓகேவா? இந்த சம்மு இது ஒன்று மட்டும் நான் பெண்டிங் செக் பண்ணுறேன். இந்த பார்ட் மட்டும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதாவது வேஜஸ் இது இது மட்டும் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அசம்ஷன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரே நிமிஷம் சிவா. மித்ரா வந்துட்டேன் கண்ணா. ஓகே, ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 6 ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஹோம்ஒர்க்காக கொடுக்கல, ட்ரையல் மாதிரி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் எல்லாமே கொஸ்டின் படிக்கிறது தான் கண்ணா. 2 மாசமா 1 மாசமா அந்த மாதிரி தான். அவ்வளோதான். 6 ஹோம்ஒர்க்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. 7 வந்து ஓ இது அடுத்த இதுவா? ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்டா? சரி சரி சரி. சிக்ஸ் ஹோம்ஒர்க்கு, 7 நாளைக்கு. ஆமா நாளைக்கு சொல்லித்தரேன், சரியா? செவனும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம் கிடையாது. வேணா 6 7 பார்த்துட்டு வாங்க, நம்ம வந்தா கிளாஸ்ல டிஸ்கஷன் மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி தான் ரா மெட்டீரியல் காஸ்ட் தனியா எடுக்கிறது, ஓகேவா? அப்புறம் வந்து ரா மெட்டீரியலே என்னெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, பிக் அயான், ஃபெரோ அலாய்ஸ் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதுக்கப்புறம் ஃபினிஷ்டு கூட்ஸ், டெட்டாஸ், கரண்ட் அசர்ட், கிரெடிட்டாஸ்ல எல்லாமே இந்த ரா மெட்டீரியல்லாம் வாங்கியிருக்கோம்ல, அவங்க சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணோம்ல, அதோடது எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் நெட். இது பாருங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம கிளாஸ்ல. ஓகே, டுமாரோ வி வில் ஸ்டார்ட் வித் ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட். டுமாரோ இதே ஷெட்யூல் தான், 12 to 1 தான். ஓகேவா? 12 to 1 or 12:15 to 1:15, அது 2 ஷெட்யூல் தான் இருக்கும். ஓகே, நாளைக்கு ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து எது மாதிரி இருக்கும்னா, கேஷ் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் இந்த டச் அப் ஆகும். இதுல மெயினா என்ன தெரியுமா, ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நான் இவ்வளவு கிரெடிட் சேல்ஸ் கொடுக்குறேன், எனக்கு இதுல இருந்து இவ்வளவு அமௌண்ட் வரவே வராதுன்னு ஒரு இருக்கும் இல்லையா, பேட் டெட்ஸ். அதை மைனஸ் பண்ணிட்டு ஒருவேளை இந்த கிரெடிட் சேல்ஸ் அமௌண்ட்டை நான் வேற ஒருத்துல இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்கும். ஈவிஏ நம்ம பண்றோம் தெரியுமா மித்ரா, சிவா ஞாபகம் இருக்கா? மேனேஜ்மெண்ட்ல இருக்கும் ஈவிஏ. என்ன கரண்டா இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது, அதே இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் ஒரு வேளை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா அதுல உனக்கு ரிட்டர்ன் வருது, இதையும் மைனஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வருதுல்ல, அதான் என்னோட எக்கனாமிக் வேல்யூ ஆடட். கரெக்டா? அதே கான்செப்ட் தான். நான் இந்த சேல் பண்றதுனால எனக்கு இந்த ப்ராஃபிட் வருது, ஒருவேளை இதே சேல்ஸே நான் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணியிருந்தேன்னா எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரும். அப்போ எனக்கு நெட் பெனிஃபிட் என்ன, இந்த கரண்ட்ல இருந்து நான் அதை இழக்கிறேன்ல, அந்த ப்ராஃபிட் மைனஸ் பண்ணும்போது தான் என்னோட நெட் பெனிஃபிட். அதே கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இது நாளைக்கு பார்க்கலாம், ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட். ஒரே நிமிஷம், இந்த தியரி எப்படி முடிச்சிட்டீங்களா ஓரளவுக்கு?
உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ஸோடலாம் 12th அதுல இருந்து கொஞ்சம்னா எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? ஆ இல்ல நான் பிளானர் மாதிரி போட்டேன்ல அது முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இருங்க. ஓகே ஒரு நிமிஷம் இருங்க. சிவா நீங்க சொல்லுங்க, அப்புறம் மித்ரா சொல்லுங்க. ம். இதுல எதெல்லாம் முடிச்சிட்டீங்க சிவா? இந்த ஃபர்ஸ்ட் 5ஆ? ஓகே. இந்த ஸ்டிட்ச் எப்பக்குள்ள முடிக்க முடியும்? அ. சரி ஓகே. மித்ரா நீங்க எவ்வளவு கண்ணா முடிச்சிருக்கீங்க இதுல? இதுல இருந்தா? ஓகே. எனக்கு 9th முடிச்சிடுறீங்களா 2 பேரும் இந்த கான்டென்ட் மட்டும்? இதுவும் சூப்பர் கண்ணா. ஆ இதுல பேசிக்கா முடிச்சிட்டீங்களா எல்லாமே? சூப்பர். ஓகே ரைட். சிவா இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் இதெல்லாம் அந்த 12th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து கோ த்ரூ பண்ணிடுறீங்களா 2 பேரும்? அந்த ஃபார்மேட் இருக்குல்ல, ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஃபார்மேட் மட்டும் பார்த்து வச்சிருங்க. சூப்பர். அப்ப சிவா நீங்க பிகாம்ல பாத்துருங்க. மித்ரா நீங்க இல்ல சாப்டர் நம்பர் 8ஆ 9ஆ ஞாபகம் இல்ல அக்கவுண்ட்ஸ்ல. அது 12th அக்கவுண்ட்ஸ்ல பார்த்து முடிச்சிருங்க மித்ரா இத. ஒரு 1 மணி நேரம் தான் ஆகும் மித்ரா. கோ த்ரூ பண்ணிடுங்க. நீங்க கோ த்ரூ பண்ணி நான் வந்து 11th அன்னைக்கு எஃப்எம் ஓட இந்த மாடியூல் 2 மாடியூல் 3 எடுக்க போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பாத்துருங்க. 11th அன்னைக்கு மாடியூல் 2 மாடியூல் 3. அதுக்கு முன்னாடி அதாவது 3 டேஸ் இருக்கு. இதெல்லாம் பார்த்து வச்சிருங்க. ஸோ ரேஷியோஸும் பாத்துருங்க மித்ரா நீங்க. சாப்டர் நம்பர் 9 12th ஸ்டாண்டர்ட் புக்ல. அதுவும் பாத்துருங்க. ரேஷியோ சாப்டர் நம்பர் 9, சாப்டர் 8, சாப்டர் 8, சாப்டர் 8 இது பாத்துருங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதுல பாத்துட்டீங்க. ஃபார்மேட் தரவுல நீங்க கார்ப்பரேட் அக்கவுண்டிங் ஓடுது. மித்ரா நீங்க தரவாகணும். ம். அது பார்த்து வச்சிருங்க. ஸோ அப்ப நம்ம இந்த சாப்டர் பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். சிவா உங்களுக்கு டைம் லைக் ரேஷியோஸ் நீங்க பார்த்துட்டேன்றதுனால இன்டர்பிரிட்டேஷன் காலமும் இன்னைக்கோ நாளைக்கோ உட்காந்து சும்மா கோத்ரூ பண்ணுங்க சிவா. வெறும்னா இந்த இன்டர்பிரிட்டேஷன் காலம் மட்டும். ஓகே சூப்பர். இந்த ஃபைல் இருக்குல்ல இல்ல உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டமா? ஓகே. மித்ரா உங்களுக்கு இருக்குல்ல மித்ரா? ஆ சரி கண்ணா. ஓகே ரைட். நான் ஒண்ணு காமிக்கிறோம்னு நினைச்சேன். இஓக்யூலாம் எப்படி கண்ணா? இப்ப நான் திருப்பி எடுக்கட்டும் எப்படி உங்களுக்கு? மித்ராக்கும் சிவாக்கும் இல்ல நீங்க கோத்ரூ பண்ணிடுவீங்களா? இங்க பாருங்களேன். இஓக்யூனா என்ன? 2AO டிவைடட் பை சி. அப்புறம் வேண்டாம்ல. மேக்ஸிமம் ரீஆர்டர் லெவல், மினிமம் ரீஆர்டர் லெவல், டேஞ்சர் லெவல், அப்புறம் இந்த ஸ்ட்ரெச் ஏபிசி, பர்பச்சுவல் இன்வென்டரி, வெட் அனாலிசிஸ், ஜஸ்ட் இன் டைம், இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ, அந்த சம்ஸ், மெட்டீரியல் காஸ்டிங். மெட்டீரியல் காஸ்டிங் அப்படியே ரெப்ளிகா. இது வந்து நீங்க பார்த்துப்பீங்கல்ல? ஓகே சூப்பர். நான் வந்து நாளைக்கு வந்து இந்த 2 சம்மும் நம்ம பார்த்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் 6 and 7 கிளாஸ்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு கேஷ் மேனேஜ்மெண்ட் போயிடுறேன். ஓகே. கேஷ் மேனேஜ்மெண்ட்டும் இந்த எப்பவுமே இந்த பால் மாடல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது எப்பவுமே இந்த எம்சிக்யூல கேக்குறாங்க கண்டினியூஸா. ஸோ இதுல ஆஸ் யூஷுவல் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஈவோ கியூமர் கரெக்ட். அதே மாதிரி தான் ஒரு சிவா. ஓகேவா? சூப்பர்.
இப்போ இதுல இந்த ஃபினான்சிங் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குல்ல சிவா, இதுவும் எஃப்எம்ல ரெண்டாவது மாடியூல்லோ, ஆமா, ரெண்டாவது மாடியூல் நினைக்கிறேன். அதுலயும் திருப்பியும் இதே தான் வருது. பேங்க் கிரெடிட், ட்ரேட் கிரெடிட், கமர்ஷியல் பேப்பர் வருது. ஃபேக்டரிங் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அஹ், அதே திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. ஆனா இதுல இந்த வாகுல் கமிட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பாயிண்ட்டை நான் ஹைலைட் பண்ணிடுவேன். இது இந்த தெஹேஜ் கமிட்டி, டாண்டன் கமிட்டி, இது எல்லாத்தையும் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டா இதுல இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ சிலது எதெல்லாம் நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்களோ அதை ஜஸ்ட் நீங்க உங்க எண்ட்ல கோத்ரூ பண்ணிடுங்க. மத்ததெல்லாம் நான் கவர் பண்ணிடுறேன். எக்ஸ்போர்ட் ஃபினான்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் எப்படிக்கா நான் படிச்சிட்டு இருக்கீங்க சிவா? ஓகே சிவா, நீங்க ரொம்ப ஆ ஆ சொல்லுங்க சிவா. ஆமா. ஆ ஆ ம். சிவா, ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் மட்டும் ரிவிஷன். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் சொல்றேன். 14th 15th நம்ம உட்காந்துக்கலாம். நான் அந்த டிவிஷன்ல கவர் பண்றேன் சிவா அதெல்லாம். ஓகே ரைட், பாப்போம். இன்னைக்கு as usual 7 o'clock கிளாஸ் இருக்கு. ஆஹ், வேற என்ன? ஸ்டேஜ் 2 கிளாஸ் காத்தால ஷெட்யூல் அவ்வளவுதான் சிவா. இன்னைக்கு அதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கோட அந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அது பாருங்க, ரெக்கார்டிங்கு 2 பேரும் பார்த்துட்டு. ரெக்கார்டிங் நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெக்கார்டிங் இப்போ கையோட பண்ணிடுறேன். இது லோட் ஆயிடுச்சு, ஓஆர் லோட் ஆயிடுச்சு. 7 to 8 ஆஸ் யூஷுவல் நான் ஓஆரே கவர் பண்ணி இன்னைக்கு வேம் மாடல் ஆரம்பிச்சிடுறேன். 7 to 8. ஓகே. இன்னைக்கு வெனஸ்டே தானே சிவா? வெனஸ்டேவா? வெனஸ்டே ஓகே. நீங்க வெளில போயிடுவீங்களோ? எக்ஸாம் இந்த நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் மட்டும் கஷ்டமா சிவா அட்டன் பண்றது வெனஸ்டே கிளாஸஸ்? சரி, ஓகே, பாத்துக்கோங்க. சரி, வேம் மாடல் நான் வந்து ரெக்கார்டிங் நீங்க பாருங்க அப்போ. பேசிக்ல இருந்து ஆரம்பிப்பேன். ஸோ புக் சம்ஸ் வரும்போது நாளைக்கு வந்துரும் நினைக்கிறேன், மோஸ்ட்லி நாளைக்கு காத்தால. ஸோ அதுல நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓஆர் மத்த ஹோம்ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் ஆன்லைனா சிவா உங்க எண்ட்ல? மத்த மாடியூல்ஸ் ஓஆர் ஹவ் ஆர் யூ பிளேஸ்டு சிவா அவுட் ஆஃப் 5 இப்போ நான் சொல்லி தர வரைக்கும்? 3. மித்ரா நீங்க கண்ணா? நான் சொல்லி தந்த வரைக்கும் கேட்கலாம். எங்க அந்த லேப்ஸ் ஆஃப் 2 வருது? இல்ல, நான் சொல்லி தந்த வரைக்கும் ரேட் பண்ணுங்க உங்களா. எங்க லேப்ஸ் ஆஃப் 2 வருது? ஓகே. உங்களோட கான்ஃபிடென்ட் ஏரியா வச்சு 5க்கு எவ்வளவு ரேட் பண்ணுவீங்க? இப்ப அதாவது ரெட் ஏரியாஸ் விட்டுருங்க, நான் சொல்லி தராத ஏரியாஸ்லாம் விட்டுடுங்க. நீங்க போட்ட ஏரியால எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படி கேக்குறேன். ம். ஏன் சிவா? சிவா உங்களுக்கு 5க்கு எவ்வளவு வரும்? 3க்கும் 5க்கும் என்ன சிவா கேப் அப்ப அது? ஆ. ம். ஓ, அந்த 3க்கும் 5 இன்னொரு ஒரு வாட்டி பிராக்டிஸ். சரி சரி சரி. ஓகே ஓகே, சரி சிவா. ஓகே மித்ரா. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ரைட். ஓகே மித்ரா. தேங்க்யூ சிவா. சிவா நைட் 7 o'clock to 8 o'clock அந்த ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. நாளைக்கு சிவா, நாளைக்கு நான் வந்து 8 o'clockலாம் ஆரம்பிச்சிடுறேன் கிளாஸ். ஸோ நெட் ப்ராப்ளம் இருக்காது. 8 to 9, 9 to 10, 10 to 11 நான் பார்த்துட்டு சொல்றேன். இல்லைன்னா
11 to 12 அப்படியே 12 to 1 அந்த மாதிரி இருக்கும். எஃப்எம் கிளாஸ் கடைசியா முடியுது. மத்ததெல்லாம் முடியும். ஓகே. பை சிவா. பை மித்ரா. தேங்க்யூ மித்ரா. பை. மித்ரா நம்ம கிளாஸ் வந்து